தைப்பூசத்துக்கு உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய அளவுக்கு முருகர் வழிபாடு இருந்ததுங்க சார். நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்க, ஏன் சார் அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க? நீங்க வந்து எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் இப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா நான் சொன்னது வந்து நிறைய பேர் கேட்டாங்க சார். அது காரணம் என்னன்னாங்க சார், இருட்டுல போனா பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறைவன் வந்து இருட்டுல தான் இருக்காரு. இருட்டு தான் நிஜம். பிளாக் ஹோல் தான் நம்ம சொல்றோமே தவிர எல்லா இறைவன்ஸ்லயும் கருங்கல்ல தான் படைச்சாங்க சார். வெள்ளை கலர் எங்கேயுமே படைக்கலாம். எப்போ தெய்வ சக்தி சமமா வேலை செய்தோம் சார், அதுக்கு எதிர்வினை சக்தியும் சமமா வேலை செய்யும். முருகனை பத்தி நீங்க பேசணும் ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் சார். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க முருகர் புகழ் பரப்பணும்னு போயிட்டீங்கனாலே இன்னைக்கு முருகரை பத்தி பேசுற எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குங்க சார். வெளியில சொல்லலாம் கூட, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட ஒரு வினை வேலை செஞ்சு சார். இந்த சாமி மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்க நிறைய பேர் வெட்டிட்டு தான் இருக்காங்க. அதுல என்ன சார் வரப்போகுது சாமி மரத்தை வெட்டுறதுனால? ஒன்று, அவன் விதி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி இந்த மரத்தை வெட்டி அனுபவிக்கணும்னு விதியா? இந்த மரத்தை வெட்டத்துக்கு இவங்க அனுபவிச்சாங்க பாருங்க. இவங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்திவு சந்திச்சிட்டாங்க. எந்த சொத்துக்கு எந்த விதிக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் வாரிசே கிடையாது. யாருக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கோ, செவ்வாய் நீச்சமா இருக்கோ, இல்ல செவ்வாய் நட்சத்திரமா இருக்க கூட பாருங்க, அவங்களும் பழனி. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, ரிலிஜியனா இருந்தாலும் சரி சார். பழனியில கீழே கடை வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணி கேட்கறப்போ அவங்க எல்லாருக்குமே செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சார் நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ சொன்னீங்க சார், தெய்வ குழந்தைகள் பண்றேன்ல சார், இதுவே மிகப்பெரிய புண்ணியம்ன்றீங்க. இறைவன் எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் ஒண்ணு பண்ணியிருக்காரு சார், நீங்க நேர்காணல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்களா சார்? இது என்ன சார் புண்ணியம்? கண்டிப்பாங்க சார், அந்த புண்ணியத்துல வந்து உங்களுக்கும் பங்கு உண்டு. என்னன்னாங்க சார், 2023 முருகர் பத்தி பேசுறோம் சார். இன்னைக்கு 2026ங்க சார். இந்த 2026ல நம்ம 2024, 25ல வந்து வேற ஒரு சேனல் நீங்க இருக்கும்போது நம்ம பேசியிருக்கோங்க சார். அப்போ காலகட்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தொடர்பு கொண்டு பேசுறப்போ சொன்னீங்க முருகர் பத்தி பேசுறீங்க சார், நம்ம பேசுவோன்ட்டு. அன்னைக்கு இருந்த சமூக வலைத்தளத்துல இந்த முருகர் எழுச்சிக்கும் இப்போ 2026ல இன்னைக்கு நம்ம மார்ச் மாசம் இருக்க சார், இப்ப இருக்கிற எழுச்சிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்ன்றது பெரிய வித்தியாசம் சார். திருப்புகழ் அன்னைக்கு யாருக்கு தெரியுமான்னு தெரியல, இன்னைக்கு சின்ன பசங்க அழகா திருப்புகழ் சொல்றாங்க. முருகர் கொடுத்த எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் எதுனாங்க சார், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுல இருந்து எத்தனையோ பெண்கள், எத்தனையோ முருக பக்தர்கள் வந்து சோசியல் மீடியால பேசுறாங்கல்ல முருகர் பத்தி. இது எல்லாத்துக்குமே ஒரு விதையா, ஒரு காரணமா நம்ம இருந்திருக்குன்றது வந்து ஒரு பெரிய புண்ணியம். நிச்சயமா தெய்வ குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றது வந்து என்னோட பிறப்புங்க சார். நான் பிறந்து அதுக்கு தான் அது பண்ணி ஆகணுங்க சார். ஆனால் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா நம்ம பேசணுமே. இன்னைக்கு நான் மட்டும் முருகரை பத்தி பேசுறேங்க, ஆதான் சேனல்ல நான் சொல்லியிருப்பேன், கவிதான்னு ஒரு அம்மா கிட்ட. இன்னைக்கு நான் மட்டும் முருகரை பத்தி பேசுறேங்க, இன்னும் அடுத்த வருஷம் பாருங்க முருகர் இல்லாத இடமே கிடையாது, எத்தனை பேர் பேசுவாங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா எந்தெந்த ஊர்லயோ எங்கெல்லாம் முருகனை வழிபடுறாங்க அங்கெல்லாம் இருக்கிற மக்கள் வந்து சோசியல் மீடியால என் முருகன் இப்படி அதிசயம் பண்ணாரு, என் முருகனுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாத்தையும் விளக்கத்தோட எல்லாரும் பேசுறாங்கன்றதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது சார். நான் ஒரு சிறு துரும்பு இருந்ததான் பெரிய புண்ணியம் சார். இதான் நான் சொல்லியிருந்தேன் சார், எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் சார். நிச்சயமா சார். திருச்செந்தூர் போறப்ப பாத்தீங்கன்னா அங்கேயே எவ்வளவு யங்ஸ்டர்ஸ்ங்கிறீங்க, வந்து நான் எதிர்பார்க்காத முருகர் நடத்துற விஷயம் சார். முருகர் நடிச்சிருக்காரு. இதோட தொடர்ச்சி ஒண்ணு சொல்றேங்க சார். தைப்பூசத்துக்கு உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய அளவுக்கு முருகர் வழிபாடு இருந்ததுங்க சார். நீங்க கூட என்கிட்ட கேட்டீங்க, ஏன் சார் அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க? நீங்க வந்து எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் இப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா நான் சொன்னது வந்து நிறைய பேர் கேட்டாங்க சார். அது காரணம் என்னன்னாங்க சார், இப்ப எப்படி நான் இந்த இளைஞர்கள்லாம் வந்தது காரணம் வந்து நான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேனோ, அதே சமயத்துல வந்துங்க சார், இந்த எப்பயுமே எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்குங்க சார். ஆக்சுவலா வந்து இருட்டு தான் சார் தெய்வமே. வெளிச்சன்றது வந்து மாயங்க சார். நிரந்தரம் வந்து இருட்டுங்க சார். வெளிச்சன்றது இப்ப இருக்குங்க சார், போயிடும். ஆனால் நிரந்தரம் வந்து இருட்டு. ஆனா இருட்டுல தான் தெய்வ சக்தியா இருக்கு. எப்படி தெய்வ சக்தியை பரவக்கூடாதுன்னு ஒரு எதிர்வினை சக்தி நினைச்சதோ அந்த சக்தி தான் இருட்டுல பேய் இருக்கும். இருட்டுல இறைவன் உருவத்தை தான் பேயின்னு சொல்லிட்டாங்க. இருட்டுல போனா பேய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறைவன் வந்து இருட்டுல தான் இருக்காரு. இருட்டு தான் நிஜம். பிளாக் ஹோல் தான் நம்ம சொல்றோமே தவிர எல்லா இறைவன்ஸ்லயும் கருங்கல்ல தான் படைச்சாங்க சார். வெள்ளை கலர்ல எங்கேயுமே படைக்கல. அதுக்கப்புறம் கலியுகத்துல வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ தைப்பூசத்துக்கு வந்து உலகம் ஃபுல்லா பயங்கர கூட்டங்க சார். வடப்பள்ளி கோவில்ல கியூல நிக்கிறப்போ எங்க அம்மா பின்னாடி திட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தன் கோபியா பேசி இப்படி வர வச்சுட்டாங்க. எங்க அம்மா கிட்ட சொன்ன, அம்மா புகழ்ச்சின்னு ஒண்ணு வரப்போ இகழ்ச்சின்னு ஒண்ணு வரும். புகழ்ச்சி வரப்போ சந்தோஷம் படக்கூடாது, இகழ்ச்சி வரப்போ கஷ்டமும் படக்கூடாதுங்கம்மா. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோல் மீன்ஸ் என்ன, இவ்வளவு பேர் கூட்டத்துக்கு போறீங்க, இன்னைக்குதான் முருகர் இருப்பாரா, இன்னைக்குதான் வந்து தெய்வம் இருக்குமா, ஏன் மத்த நாள் இருக்க மாட்டாரான்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மக்களை கிண்டல் பண்ணி மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ற அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, எப்போ தெய்வ சக்தி சமமா வேலை செய்தோம் சார், அதுக்கு எதிர்வினை சக்தியும் சமமா வேலை செய்யும். இப்போ கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றவங்க யாரும் கெட்டவங்களும் கிடையாது. அவங்க இன்னும் தீய சக்தியோ இல்ல வந்து அவங்க வந்து மோசமான சக்தியெல்லாம் கிடையாது.
இப்படி ஒரு விஷயத்த பரப்புறப்பாங்க சார். அதுக்கு எதிர்வினை ஆப்போசிட் சக்தியும் போவாத, வீட்ல இருந்தே கும்பிடு. பெரிய புண்ணியமான யாருன்னா சார், கோவில்ல வரிசையில நீ கும்பிடுறாங்க சார். அவனுக்கு எவ்வளவு மனசுல இவ்வளவு விஷயம் இறைவன் கனெக்ட் ஆயிருந்தா, எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, கியூல நின்று கும்பிடுறேன்னு போறான்ல சார். அதுதான். அப்போ இப்படி பெருசா இருக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் இப்படி சொல்றவங்க நாளைக்கு என்ன வேணாலும் பேச ஆரம்பிப்பாங்க தான் ஒரு காணொலி பதிவு செய்றேன். அதுல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டா கூட அது காரணம் என் ஊழ்வினை கர்மவினை தானே தவிர முருகர் கிடையாது. உடனே என் காலத்துக்கு அப்புறம் இவங்க வந்து பாத்தியா முருகனை பத்தி பேசினா, முருகனை கூப்பிட்டு அப்படி ஆகிடுது. நான் மட்டும் கிடையாது, எல்லா முருகரடியார்களும் சந்திக்கிற ஒரு விஷயம். முருகனை பத்தி நீங்க பேசணும் ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வருங்க சார். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க முருகர் புகழ் பரப்பணும்னு போயிட்டீங்கனாலே இன்னைக்கு முருகரை பத்தி பேசுற எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய பாதிப்பு இருக்குங்க சார். வெளியில சொல்லனா கூட, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா கூட ஒரு வினை வேலை செய்யும் சார். நீங்க நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்துறோம்ல, அதுக்குண்டான எதிர்வினை ஒண்ணு இருக்குங்க சார். சோ இப்படி எல்லாம் இவங்க சொல்றாங்க, இப்படி எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு ஒரு வருத்தம், ஒரு கவலை எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் கர்மாராய்ச்சியில போக போக இல்ல சமமா தான் நடக்குது. ஒரு பக்கம் நம்ம முருக சக்தி பரப்புறோம், அதுக்கு எதிர்வினை சக்தி வந்து நீ ஏன் கோயிலுக்கு போற, ஏன் காவடி தூக்குற, ஏன் அப்படி போற, இவ்வளவு கூட்டத்துல நின்று பார்க்கணுமான்னு வரைக்கும் பேசுவாங்க. அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் சமமான மனநிலைக்கு வந்து வந்தேங்க சார். சோ இந்த புண்ணியம்ன்றது வந்தாங்க சார். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே வந்து முருகனை பத்தி பேசுறாங்க. முருகர் விஷயம் கையில் எடுத்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு போஸ்ட் வீடியோ போட்டாலே நீங்க வந்து ஒரு 5000 லைக்ஸ் 10,000 லைக்ஸ் வருதுன்னு நினைச்சு போறாங்களா, அதுவும் ஒரு பெரிய பக்தி தான். அது வந்து தப்பான விஷயம் கிடையாதுங்க சார். அந்த அளவுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்குன்றத என் வாழ்க்கையில இந்த பிறப்புக்கு நான் வந்து எடுத்த ஒரு பெரிய புண்ணியம் சார். நான் நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் சார். சென்னையில இருந்து பாத யாத்திரை 8 நாள் போயிருக்காரு சார். ஒரு சின்ன பையன் சார், பாத யாத்திரை பழனிக்கு 8 நாள் போயிருக்காப்ல சார். அந்த பக்தியை பரப்புறதுல நம்மளுக்கு இறைவன் இந்த பிறவில ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு சார். அவர் ஒரு கருவிதான். நம்ம மட்டும் கிடையாது, ஒரு கருவி. நான் பர்வதராஜ குலத்தை பத்தி வந்து நிறைய காணொலிகளை வந்து பேசியிருக்கேன். எடப்பாடியில நைட்டு தங்கினது, பழனி மலையில போய் அவங்க கூட இருந்ததுலாம் சார். அவங்க எந்த அளவுக்கு இறைவன் அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான்றது ஒரு பெரிய உதாரணம் சார். 21 நாள் எல்லா வேலையும் விட்டு நடந்து போறாங்க சார். 30 நாள் சார். நம்ம போவோமா? என்ன இருந்தாலும் ஒரு 2 நாள் தானே முருக பக்தி, அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம். 30 நாள் தொழில் போனாலும் சரி, வேலை போனாலும் சரி, எது போனாலும் சரி, என் முருகனுக்காக நடக்க ஆரம்பிச்சு 30 நாள் தன் வாழ்வையே முருகனுக்காக அர்ப்பணிச்சுட்டு வராங்க சார். இப்போ மாலை போடுறவங்க கூட பர்சனலா நிறைய வேலை பையன் கிடையாது, நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா 22 நாள் நடந்து வராங்க சார். அப்ப எப்பேற்பட்ட பக்தி! அவங்க பாதத்தை நம்ம தொட்டு வணங்கி அந்த புண்ணியத்தை நம்மளும் எடுத்துக்கணும், ஒரு பெரிய பாக்கியம் சார். சோ இந்த மக்கள் பத்தி பேசா இருக்கட்டும், பர்வதராஜத்தை பத்தி பேசா இருக்கட்டும், இப்ப கிருபானந்தவரா இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளா இருக்கட்டும், அரையனார் கொண்டு போய் எல்லார் வீட்லயும் அரையனார் வழிபாடு, இதெல்லாம் தான் பெரிய புண்ணியம் சார். இந்த புண்ணியம் வந்து சொன்னாலே கண் கலங்கும் சார். நிச்சயமா சார். இன்னைக்கு கிருபானந்த வாரியாரை உலகமே கொண்டாட போகுது சார். உங்க நிச்சயமா பாருங்க, கிருபானந்த வாரியாரோட பேர் வைக்க போறாங்க அந்த தெருக்கு. அவங்க வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. நிச்சயமா முருகர் நடத்தி அந்த கிருபானந்தர் போர்டாண்ட நின்று பதிவு பண்ணி நான் உங்க சேனலையும் வந்து பேசுவேங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இந்த சாமி மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னீங்க, நிறைய பேர் வெட்டிட்டு தான் இருக்காங்க. அதுல என்ன சார் வரப்போகுது சாமி மரம் வெட்டுறதுனால? இந்த சாமி மரங்கள் வெட்டுறது வந்து சார், எதை சாமி மரம்னு சொல்ற ஒண்ணு இருக்கு. என்னோட கர்ம ஆராய்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு பிரச்சனையை ஒரே ஒருத்தங்க சந்திச்சுட்டே வராங்க சார். அந்த சந்திச்சுட்டே வரவங்க எல்லாத்தையும் கேட்கிறப்போ, உங்க வீட்டுல அதிகமா மரம் வெட்டுவாங்களா, உங்க வீட்டுல வந்து ரொம்ப மரம் சார்ந்த தொழில் யாருன்னா செய்யறாங்கன்னு கேட்கிறப்போ அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த பதிவு பண்ணுவாங்க சார். இப்ப நீங்க ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சார், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் மரம், 200 ஆண்டுகள் மரத்துல வெட்டுறாங்கல்ல, எல்லா மரத்துலயும் ஒரு தெய்வ சக்தி இருக்கும் சார். எல்லா மரமும் ஏதாவது ஒரு யோகி மரமா இருக்கும் சார். அதுல ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் இருந்தாலே கண்டிப்பா அந்த மரத்துல ஒரு சக்தி இருக்கும் சார். சமீபத்துல ஒரு ஆராய்ச்சியில வந்து நம்ம எதுவுமே வெளிநாட்டுக்காரன் சொன்னதை நம்புறோம், அதுதான் ஒரு பெரிய வேதனையே. நம்ம தமிழ்நாட்டுல தமிழன் கண்டுபிடிச்ச எந்த விஷயத்தையும் நம்ம நம்பாம வெளிநாட்டுல சொல்லிட்டாங்க, வெளியூர்ல வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நம்புறோம். நீ மரத்தை கட்டி பிடிச்சி ஹீல் பண்ணாலே அந்த மரத்தோட ஹீல் வந்து உனக்கு உணரலாம். மரத்தை கட்டி பிடிச்சி கேட்டாலே கிடைக்கின்றான். இதை நம்ம எப்பயோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சார். எல்லா மரத்திலும் ஒரு சக்தி இருக்குங்க சார். அப்போ நம்ம வீட்டுல வரல சாமி மரமா கோயில இருக்க சாமி மரம் இல்ல சார், இந்த மரம் வெட்ட மூலியமா மிகப்பெரிய கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க சார். எப்படி ஒருத்தனை திட்டினா பாவம் வருமோ, ஒருத்தனை அடிச்சா பாவம் வருமோ, அதே மாதிரி ஒரு மரத்தை அந்த மரத்தோட அனுமதி இல்லாம நீங்க அனுமதி வாங்கிட்டு வெட்டினீங்கன்னா கூட பரவாயில்ல சார். இப்போ ஒரு அரச மரம், ஆலமரமும், வேப்ப மரம் 3 மரமும் பின்னி இருக்குங்க சார். ஒரு வீட்டுல இருக்காங்க, இது உண்மை சம்பவம் சார். அந்த மரத்தை வந்து தெய்வமா வழிபடுறாங்க இவங்க முன்னோர்கள். இது எல்லாம் இந்த காணொலி பாக்குற நான் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்குங்க சார். கண்டிப்பா அவங்க பதிவு பண்ணுவாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே, இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில கனெக்ட் ஆயிருந்ததுன்னா. அரச மரம், வேப்ப மரம், ஆலமரம் 3 மரம் பின்னி கீழே கல் வச்சு கும்பிடுவாங்க பாத்தீங்கன்னா சார், குலதெய்வம் கல் 3 கல் அந்த மாதிரி வச்சு வழிபடுறாங்க. ரொம்ப ஆண்டாண்டு காலமா கிட்டத்தட்ட 150 வருஷமா அந்த பரம்பரை வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அப்போ இவங்க சொத்து பிரச்சனையில வந்து அந்த இடத்த விற்கிறாங்க. இடத்த வித்ததுக்கு அப்புறம் வாங்க வரவன் அந்த மரத்தை வெட்டுறான். அந்த மரத்தை வெட்டினவங்க குடும்பத்துல ஏற்பட்ட பாதிப்பு மட்டும் சார், அதை பத்தி மட்டுமே ஒரு 2 பாட்டுக்கு படம் எடுக்கலாம். ஒண்ணு, அவன் விதி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி இந்த மரத்தை வெட்டி அனுபவிக்கிறேன்னு விதியா,
இந்த மரத்தை வெட்டத்துக்கு இவங்க அனுபவிச்சாங்க பாருங்க, ம். இவங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்திவு சந்திச்சிட்டாங்க. எந்த சொத்துக்கு எந்த இதுக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் வாரிசே கிடையாது. வாரிசே கிடையாது சார். ம். இப்போ அந்த குடும்பத்துல 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேருக்கு அப்புறம் வாரிசே கிடையாது. அப்போ இதெல்லாம் எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் தெய்வ சக்தியா அவங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா, நீங்க சொத்தை விற்காதீங்கன்னா சொல்ல, மரத்தை வெட்டாதீங்கன்னா சொல்லுங்க சார். சவிமூர்த்தில சந்திச்சது அவர் பேரை வந்து அவர் அனுமதி இல்லாம சொல்லாம தெரியாது. ஏன்னா அவரோட ஒரு ஒரு உறுப்பு வந்து வெளியில தெரியும். நம்ம மனிதன் காலை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்களாங்க சார். அவரோட வேலையே மரம் வெட்டுறது தான். அப்ப நான் கர்ம ஆராய்ச்சிக்கு அவர் தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன், ஐயா இந்த சாமி மரம், வீட்டுல வளர்க்குற மரம், கோயில் மரம் தான் நீங்க வெட்டீங்களா, அதுக்கு என்னங்க பண்ணுவீங்கன்னா, அந்த மரம் அவர் சொன்ன வார்த்தைங்க சார், அந்த மரம் வந்து கேட்குமாங்க சார், எனக்கு இதை பலி கொடு, பூசணிக்காய், ஆடு, கோழி அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மரத்தை வெட்டுவாங்களாம் சார். அவ்வளவு சீக்கிரத்துல சாமி மரம் வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கவே மாட்டாங்களா சார். எல்லாரும் பயந்து போவாங்களாம். நான் பூஜை போட்டு அந்த மரத்துக்கிட்ட உத்தரவு கேட்டு, உத்தரவு வந்துச்சு நாங்க மட்டும் தான் வெட்டுவோம் சார், இல்லை வெட்ட மாட்டோம். அப்படி உத்தரவு வராம 3-4 மாசம்லாம் இருந்திருக்கோம் நாங்க அப்படின்னாரு. ஸோ இந்த சாமி மரத்தை நீங்க வளர்க்குறீங்க, அது ஒருவேளை நீங்க வெட்டுறீங்கன்னா கூட அந்த மரத்தை உத்தரவை கேளுங்க. ஆத்மார்த்தமா அந்த மரத்தை பிடிச்சி அந்த பாதத்தை, எப்படி மனிதர்கள்ட்ட பாதத்தை பிடிச்சி வணங்குறோமோ அந்த மாதிரி அந்த மரத்தோட எல்லா மரத்துக்கும் உயிர் இருக்குங்க சார். எல்லா செடிக்கும் உணர்வு இருக்கு சார், உணர்வும் இருக்கு. ஸோ அப்போ இதை நீங்க கேட்டு பண்ணீங்கன்னா அதோட பாதிப்புல இருந்து கண்டிப்பா நம்ம பெரிய அளவுக்கு தப்பிக்கலாம் சார். இல்லைன்னா 100% பாதிப்பு வரும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சார். இங்க ஒரு நான் தங்கப்பண்டிய ஜாதகம் பார்க்குற கூட இருப்பேன், உங்களுக்கு தெரியும். பாக்குறப்ப அவர் ஜாதகம் வச்சு கேட்கிறாரு, வேப்ப மரமும் அரச மரமும் ஒரு மரத்தை உங்க இடத்துல வச்சிருந்தீங்களான்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்றாங்க. அவங்க வந்து கடந்த ஒரு 8 மாசம் 9 மாசமா இவருக்கு வேலையில பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்குன்னு, அந்த மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. ஆமா அப்படின்னாங்க. இப்ப நீங்க சொன்னது நான் அதுலதான் கனெக்ட் பண்ணி. இல்ல உண்மைங்க சார். அவர் வேலை அடுத்து டீப்ரமோட் ஆகி போயிட்டே இருக்காரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் வெட்டினீங்க அப்படின்னா, இல்ல சார் பங்காளி சண்டை வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் தான் இது மரத்தை வெட்டினதுக்கு, நீங்க கீழே சாமி கூட இல்ல, மரத்தை பின்னி இருந்த மரத்தை வெட்டினதுக்கு அவ்வளவு. நீங்க இயற்கை கிட்ட அனுமதி வாங்காம செஞ்சீங்கனால இயற்கை உங்களுக்கு எதிர்வினை கொடுக்குங்க சார். நீங்க உங்களை அழிக்கலாம் அழிக்காதுங்க சார். அதோட சாபம்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய, இதுவும் இயற்கை ரகசியம் சார். இப்ப இந்த ஒரு விஷயம் கூட நம்ம சொல்றோம்ல, இதை எத்தனை பேருக்கு போய் சேரணுமோ அவங்க தான் போய் சேரும். மேபி இந்த ஃபைல் டெலீட் ஆகலாம், இல்ல வந்து எப்படி வேணாலும் போலாம். ஆனா இப்ப நம்ம சொன்னது இயற்கையோட பெரிய ரகசியம் சார். சாமி மரம் வெட்டுறது வந்து அனுமதி கேட்டு இயற்கையிட்ட அனுமதி வாங்கி வெட்டுங்க. சாமி மரத்தை மட்டும் இல்ல சார், நம்ம சாதாரண இடத்த வைக்கிறோம். சாதாரணமா ஆமா, நம்ம இடத்தையே வைக்கிறோம், அதை நம்ம விட்டு போகலாம். அதே மாதிரி சொல்றேங்க சார், இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருக்காங்களா சார், இடம் கம்மியா வருதுன்னு வாங்குறோம், இடம் வந்து இங்கதான் இயற்கை. ரியல் எஸ்டேட் தொழில சம்பாரிச்சு அவங்க அப்படியே வேற தொழில் பண்ணுவாங்க சார், அந்த தொழில போய் ஏமாந்துருவாங்க. இது சத்தியம் சார். நான் எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரோட ஹிஸ்டரி, நான் கர்ம ஆராய்ச்சி ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன்னா கண்டிப்பா இதெல்லாம் சொல்லுவேன். அதுவும் இயற்கை அனுமதிச்சா மட்டும்தான் சொல்லுவேன். நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில ஒரு 50 லட்ச ரூபா லாபம் வருது, அந்த ஆசையை உங்களை அடுத்த தொழிலுக்கு போக வைக்க சார். 50 லட்ச ரூபா சம்பாரிச்சது மட்டும் இல்லாம மேற்கொண்டு ஒரு 50 லட்ச ரூபா விட்டுருவீங்க. அப்ப இயற்கை என்ன உங்களுக்கு உணர்த்துது, உனக்கு நான் கொடுத்தேன்னா முதல்ல நீ அனுபவி, மேல மேல தேடி போவாத. மேனிபேஷன்றது உண்மை, ஆனால் இயற்கை கொடுக்கறத புடிங்கிடுங்க சார். நான் ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட்டருங்க சார். ஒரு படத்துல லாபம்னா அடுத்த படத்துல நஷ்டம் சமமா இருக்கும் சார். சினிமால 100% சம்பாரிச்சு செட்டில் ஆகுன்றது யாருமே கிடையாதுங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம்ன்ற ஒரு பெரிய நிறுவனம் மட்டும் ரொம்ப தெளிவா கவனமா பண்ணதுனால மேபி அவங்க அத்தனை தர்மங்கள் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த இயற்கையை கொடுத்துருக்கு. அதை தாண்டி வர எந்த நிறுவனமும் 100% நாங்க சம்பாரிச்சோம் அப்படின்னு கிடையவே கிடையாது சார். ஒரு படத்துல பெரிய லாபம் வருங்க சார், அந்த ஆசையில இன்னொரு படம் பண்ணுவாங்க சார், அதை விட்டுருவாங்க சார். அதே மாதிரிதான் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்றவங்க, இடம் கம்மியா வருதுன்னு வாங்க போனீங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கிட்ட அனுமதி கேளுங்க. அந்த இடத்தோட மண்ணை கொண்டு வந்து ஒரு 5 நாளாவது உங்க கையில வச்சுங்க, ஒரு பேப்பர்லயோ இல்ல துணியிலயோ மடிச்சு. நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா சார், நீங்க ஒரு புது சொத்து வாங்க போறீங்கன்னு சார், முதல்ல அந்த இடத்தோட மண்ணிக்கிட்ட அனுமதி கேளுங்க, நாங்க உன்னை வாங்கலாமா. ஏன்னா இடம்ன்றது எவ்வளவு பெரிய வாழ்க்கையை மாற்ற விஷயம் சார். நீங்க தப்பான இடத்துல வாங்கி மாட்டி அழிஞ்சு போனவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. 100% வாஸ்து சம்பந்தப்பட்ட இடத்த வாங்கி இவருக்கு அந்த வாஸ்து செட் ஆகும் போனவங்க. ஆமா, காரணம் வந்து அந்த இடம் அனுமதிக்கணுங்க சார். அப்போ நீங்க என்ன பண்ணும், அந்த மண்ணை, அந்த இடத்தோட மண்ணை எங்க உங்களுக்கு மனசு தோணுதோ அந்த மண்ணை எடுத்து வந்து ஒரு 5 நாள் 10 நாள் வச்சிருந்து, அந்த 10 நாளுமே உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை விஷயங்களாவோ இல்ல வேதனை தரக்கூடிய விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த இடம் உங்களை வாங்க அனுமதிச்சுன்னு அர்த்தம் சார். இல்ல தொட்டதுல இருந்தே பிரச்சனை அப்படின்னா எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுங்க சார். அது இதுவும் பெரிய ரகசியம் தான். மேபி இதை பார்த்து கூட நிறைய பேர் வந்து வாழ்க்கையை மாறலாம். அதை சொந்த கூட எதிர்வை நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் வரும்னு நினைச்சிங்க. ஆனா இயற்கை அனுபவிச்ச ஒரு விஷயத்த நான் எழுதின விஷயத்த தான் இங்க பதிவு பண்ணி சொல்றேங்க சார். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா சொல்ல வேண்டாம். நிச்சயமா சார், நிச்சயம். ஸோ இந்த சாமி மரம் வெட்டுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார். ரொம்ப கவனமா, ஒரு பரம்பரையே ஒரு தலைமுறையே இதனால பாதிக்கப்படும். 2 பேர் தான் இருக்காங்கன்றீங்களே, வாரிசே இல்லைங்க சார். இப்ப அந்த சொத்தோட இது பெரிய உண்மைங்க சார். நிச்சயமா சார். சார் நம்ம பேசிட்டு இருக்க நீங்க சொன்னீங்க இந்தியாவிலே தெய்வ குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு பெரிய விஷயம் பண்ண தமிழகம் தாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து அடுத்த மாநிலங்கள்லாம் போச்சுன்னீங்களா சார்.
அதுக்கும் கடக லக்னத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு நீங்க. உண்மைங்க சார். இது எப்படின்னா, இந்த ஒரு காரணம் வந்து எப்படி எனக்கு தெரிய வருதுன்னா, நான் கர்ம ஆராய்ச்சியில ஒரு குரல் பதிவு செய்றேங்க சார். வீடியோல கூட சொல்லல. சமீபத்தில இந்த பேட்டியில மட்டும் தான் சொன்னேன். இந்த தெய்வ குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றவங்க 99.9% சார் கன்னி ராசி, மிதுன ராசியா இருக்காங்க. கன்னி லக்னமா இருக்காங்க, மிதுன லக்னமா இருப்பாங்க. மிதுன லக்னம். ஆமாங்க சார். ஒண்ணு அவங்க சனிக்கிழமை பிறந்திருப்பாங்க, இல்ல புதன்கிழமை பிறந்திருப்பாங்க. மேபி இந்த காணொலி பாக்குறாங்க முருக பக்தர்கள், தெய்வ குழந்தைகள் ஹெல்ப் பண்ணவங்க. நீங்க என்ன கிழமை பிறந்தீங்க சார்? திங்கட்கிழமை சார். ஆனா சனி நட்சத்திரம் இல்ல, உத்திரட்டாதி இல்ல. அது இந்த சம்பந்தப்பட்ட இருக்காங்க சார். இல்ல கண்டிப்பா உங்க வீட்ல யாரா கன்னி ராசி இல்ல மிதுன ராசி இருப்பாங்க. இல்ல கன்னி லக்னமும் இருப்பாங்க, இல்ல மிதுன லக்னமும் இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. இல்ல சனிக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க, இல்ல புதன்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க. சோ இது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்துச்சு சார். இதுக்குள்ள எங்க பதில் கிடைக்குதுன்னா, நான் ஒரு குரல் பதிவு செய்யறேன். அவங்க மட்டும் தான் செய்றாங்க. ஏன் அவங்க செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இதை செஞ்சு வாழ்க்கை மாறணும்னு விதி இருக்கு. புரியுதுங்களா சார்? எப்படி செவ்வாய் சம்பந்தப்பட்டவங்க வந்து பழனிக்கு போய் இயற்கையாவே பழனிக்கு போயிடுவாங்க. யாருக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கோ, செவ்வாய் நீச்சமா இருக்கோ, இல்ல செவ்வாய் நட்சத்திரமா இருக்க கூட பாருங்க, அவங்களும் பழனிக்கு அது எந்த மதமா இருந்தாலும் சரி, ரிலிஜியனா இருந்தாலும் சார் பழனியில கீழே கடை வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணி கேக்குறப்ப அவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இல்ல செவ்வாய் நீச்சமா இருக்கு. இதெல்லாம் நான் கர்ம ஆராய்ச்சியில பார்த்தாங்க சார். இங்க 15 பேரை செலக்ட் பண்ணி அதுல ஒரு 8 பேருக்கு மட்டும் ஜாதகம் இருக்கு, மிச்ச பேருக்கு தெரியல. ஆனா மிச்ச 15 பேர்ல 90% பேர் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க. சோ இப்படி இயற்கையை கொண்டு போய் உங்களை சேர்த்துருங்க சார். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அப்படி செய்யறாங்க. இதுக்கு என்ன தொடர்புன்னு அப்படியே தேட்டர் இருக்கும்போது நான் என் பொண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஒரு டாக்டரை பார்க்க போனேன் சார். அவர் ஒரு தகவல் சொன்னாருங்க சார். அந்த தகவல் தான் எனக்கு மிகப்பெரிய பதில் கிடைச்சதுங்க சார். என்னோட கர்ம ஆராய்ச்சியிலும் இந்த தெய்வ குழந்தைகள் சம்மந்தப்பட்டவங்க. நான் வந்து அரசியல் விட்டு வந்துட்டேங்க சார். அரசியலே பேசக்கூடாது, என் வாழ்க்கை அரசியல் கிடையாதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பதிவு செய்யறேன் அப்படின்னா இது அரசியல் சார்ந்த கிடையாதுங்க சார். இது தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் தெய்வ குழந்தைகள் காக்கலியர்னு ஒரு மிஷின் வந்து கொடுக்கறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார். அது எப்படி பண்ணா அரசே, ஏன்னா அது சாதனை விஷயம் 5 லட்ச ரூபா அந்த மிஷினோட விலை. அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீட்டுல ஒரு 5 பேருக்கு மட்டும் தான் வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தை பிறக்கும். அது கூட எப்படி பிறக்குது அப்படின்றாங்கன்னா சொந்தத்திலே கல்யாணம் பண்றப்போ ரொம்ப நெருங்கிய இதுல இருந்து வருதுன்றாங்க சார். மனிதன் வந்து கரு உருவாவது இல்லைங்க சார் அம்மா வயித்துல. அதுல முதல்ல உருவாகிற உறுப்பு வந்து காது. முதல்ல காது தான் சார் வரும். கடைசியா மனுஷன் சாவ போறான்ல சார், அதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபர்ஸ்ட் செயலுக்கிற உறுப்பு காதுங்க சார். அதனால பெரும்பாலும் வயசான காது கேட்காம போவோம் பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் சார். அப்படி இருக்கும்போது வந்து இந்த காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து அந்த டாக்டர் சொல்றாரு, வயிற்றுல கரு இருக்கும் போதே பார்க்க முடியாதா சார்? 10 மாசத்துல 1 மாசத்துல கூடவா சார் தெரியாது இந்த குழந்தை காது கேட்காதுன்னு சொல்லி அப்படின்னு கேக்குறப்ப கிடையாதுங்க சார். இப்போ வரைக்கும் அந்த வசதி கிடையாதுங்க சார். ஓ, நம்ம ஹார்ட் பீட் செக் பண்ணிடுறாங்க, கையில உறுப்பு இருக்கான்னு எல்லாமே பாப்பாங்க சார். ஆனா அந்த குழந்தைக்கு செவித்திறன் கேட்கும் சக்தி இருக்கா இல்லையன்றதை வந்து பார்க்கவே முடியாதாங்க சார். வெளியில வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய ரூலே வச்சிருக்காங்க சார். இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணதுல முதல் டெஸ்டே காது கேட்கதான்னு பாப்பாங்க. சுடக் போட்டு பாப்பாங்க, கை தட்டி பாப்பாங்க. ஆமாங்க சார். இந்த காது கேட்கறது வந்து இது வரைக்கும் டெக்னாலஜி இல்லைன்னாரு. அப்போ மோகன் காமேஷ்னு ஒரு மருத்துவருங்க சார். உண்மையிலேயே இந்த தெய்வ குழந்தைகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க பெற்றோர்கள் எல்லாமே வணங்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து மோகன் காமேஷ்னு ஒருத்தருங்க சார். அந்த மோகன் காமேஸ்வர் தான் என்ன பண்றாருன்னா, கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் ப்ரோ நலக்கணக்கு சார் முதலமைச்சர் இருக்கப்போ அவர் ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க சார். என்னன்னா, இந்த ஏழை மக்கள் எல்லாருமே வாய் பேச முடியாது, காது கேட்காதவங்களா அந்த மிஷின் எல்லாருமே கொடுக்க முடியாது, இதுக்கு அரசு சார்ந்த ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி கலைஞர்கிட்ட போய் கொடுக்குறாங்க சார். அதை பார்த்தோன்னே கலைஞர் எதுவுமே சொல்லாம அக்செப்ட் பண்றாருங்க சார். அவர் கடகலக்கணும் சார். கொடுத்தவரா கலைஞர் கடகலக்கணும். அவரால் தான் நடந்துச்சு. அவர் சைன் பண்ண நடந்திருக்காது. கலைஞரையா கடகலக்கணும். அவர் வந்து அப்போ அந்த மிஷினோட விலை 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாங்க சார். அதுக்கப்புறம் இப்ப 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இருக்கு அந்த மிஷின் இருக்கு. இப்ப சமீபமா கூட ஒரு அம்மா வந்து அந்த தொகை நாங்க சார் நீங்க அது போட்டீங்கன்னா இயற்கையாவே காது கேட்கிற மாதிரி வந்துடும். இந்த ஸ்கல்பை ஓபன் பண்ணி மண்டவோட ஓபன் பண்ணி அதுக்குள்ள வச்சு வைக்கிற டிவைஸ் தான் அந்த காக்லியர். இவர் கொடுக்குறாருங்க சார். அவர் மோகன் காமேஸ்வரம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வ சக்தியா இருந்து செயல்படுறாங்க சார். இந்தியாவில வந்து இந்த மாநிலத்துல நம்ம தமிழ் மாநிலத்துல கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கேரளா முதற்கொண்டு ஆந்திரா முதற்கொண்டு அந்தந்த அரசு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் முதல்வது எங்க ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கன்னி லக்னம். எம்ஜிஆர் ஏன் இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைகள் பத்தி ஒரு விஷயம் உருவாக்குனாருனாங்க சார். அவர் சுடப்பட்டப்போ பேச முடியாமன்றப்போ நம்ம இப்படி பேசாம கஷ்டப்படுறோமே. அப்போ இது எனக்கு தெரிஞ்சுங்க சார், ஒரு தெய்வ சக்தி எம்ஜிஆர் கிட்ட சொல்லியிருக்கணும், நீங்க இந்த மாதிரி வாய்ப்பு, ஏன்னா நீங்க புதன் சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால என்ன கர்மராட்சி உணர்ந்த விஷயங்க சார். வாய் பேச முடியாத காது கேட்காதவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் புதன் கிரகம் சார்ந்தவங்க சார். புதன் தான் உங்களை இயக்குதுங்க சார். புதன் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் உங்களை ஹெல்ப் பண்ண முடியும் சார். நான் கடக லக்னம், புதன்கிழமை பிறந்தேன், எனக்கு புதன் செலுத்த உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணேன். எம்ஜிஆர் கன்னி லக்னம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாருனாங்க சார், சாதாரணமா ஏதோ இந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் இல்லாம ஒரு 100 வருஷம் ஆனாலும், அதனால இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் பேர் நடிச்சிருக்கீங்க சார். ஒரு 100 வருஷம் ஆனாலும் இவங்க யாருக்கையும் ஏந்தி நிக்க கூடாது, யாருக்கிட்டையுமே உதவி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி
இவர் ராமாபுரத்துல எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளின்னு ஒண்ணு உருவாக்கி அந்த உருவாக்கத்துக்குண்டான பள்ளிக்குண்டான எல்லா செலவும் எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா இவர் பல சொத்தை வந்து உருவாக்கி அந்த சொத்து மூலயமா வருமானம் இங்க வந்து இந்த வருமானம் வந்து இப்போ வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு போயிட்டு இருக்குங்க சார். ஸோ எம்ஜிஆர் உருவாக்குற கன்னி இலக்கணம், கலைஞர் அதை இம்ப்ளிமெண்ட் கடக இலக்கணம், இதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்த 2 லட்சம் 5 லட்சம் ரூபா மாத்துறாங்க சார். சொல்லும் போது எனக்கு கூஸ்பம்ஸா இருக்கு சார். இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய முன்னோடியா அந்த ஒரு விஷயம் வந்து செயல்பட்டு இருக்கு சார். அவங்க சிம்ம லக்னம், அவங்க சிம்ம லக்னம் சார். இதுதான் பெரிய அதிசயம் சார். இந்த கடகம் சிம்மம் எப்பவுமே பெரிய ஸ்பெஷல் சார். இந்த கடக லக்னம் சிம்ம லக்னத்தை பத்தி மட்டுமே ஓரடி பேசணும்னு வருவேன். இப்ப நீங்க பேசுறப்பயே வந்து இல்ல இந்த ரகசியத்தோட நிப்பாட்டினோம், அந்த ரகசியம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சுங்க சார். சோ இவங்க எல்லாருமே இந்த கன்னி லக்னம் இல்ல கடக லக்னம் புதன் சார்ந்து இருக்காங்க சார். மனமும் புத்தியும் சந்திரன் புதன் தான் சார் சொல்லுவாங்க. ஒருத்தர் மனநல சரியில்லைன்னா சொல்லுவாங்க சந்திரன் வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் புத்தி சரியில்லைன்னா அந்த புதன் வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உண்டான விஷயத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்த இறைவன் இயற்கை தேர்ந்து நடத்துறாங்க சார். முதல் விஷயம், வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, ஆட்டிசம் குறைபாடு உள்ளவங்க, இந்த ப்ரீ மெச்சூர்லாம் இவங்க யாரா இருந்தாலும் சார், எந்த ரிலிஜனா இருந்தாலும் சார், ஒரு தடவை முருகரை வழிபடுங்க ஆத்மார்த்தமா. இது வந்து நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் சார். இதுல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசாட்சிக்கு பயந்து ஐயோ நம்ம இந்த மதத்துல இருக்குமே, இந்த தெய்வத்தை கும்புறமே, முருகனை கும்பினாலும் பாவம் வந்துருமா தோஷம் வந்தோமெல்லாம் கிடையாது நிற்காதீங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாம அப்படிப்பட்ட குழந்தை வச்சிருக்கு முருகனை கும்பிடுங்க. ஏன்னா முருகர் தான் இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தியா வராருங்க சார். பேசாத எல்லா குழந்தையும் 6 வயசுக்கு மேல பேசிடுங்க சார். அதிகபட்சம் 6 வயசு தான் சார். 6 வயசுக்கு மேல பேசலன்னா மட்டும்தான் நீங்க டாக்டர் போய் பார்க்கணும். 6 வயசு நீங்க எந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க 6 வயசுல பேசணும்னு சொன்னாங்க. சோ முருகர் சக்தி மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்யற ஒரு இடம் வந்து இந்த தெய்வ குழந்தைகள் சார். அதனால இந்த தெய்வ குழந்தை வச்சிருக்கிறவங்க முருகர் வழிபட ஆரம்பிங்க, கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரும் சார். நிச்சயமா சார், நிச்சயமா. இது வந்து தெய்வ குழந்தைகள் சம்பந்தமா முருகர் சம்பந்தமா நான் கர்மாராய்ச்சியில போன ஒரு பெரிய உண்மைங்க சார். அருமை சார். சார் ஒரு முருகர் கோயில் தர்மகர்த்தா கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு, இறந்துட்டாரு. அந்த அவங்களுடைய பெண் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சார் எங்க அப்பா முருகர் கோயில் தர்மகர்த்தா தான் இருந்தாரு, முருகன் கோயில் தானே போயிட்டு வந்தாரு, வீட்டில் வந்து இறந்துட்டாரு, நான் முருகனை கும்பிட்றதே இல்லை சார், விட்டுட்டேன், எனக்கு முருகன் மேலே வெறுப்பு இருந்துச்சுன்னாங்க. அதை நீங்க பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க. என்ன சார் அந்த சம்பவம்? நிச்சயமாங்க சார். இந்த பதிவு வந்து இயற்கை அனுமதியோடு தான் நான் பதிவு செய்றேங்க சார்.